அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி கே வாசன் அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். தற்போது தர்மேந்திர பிரதானுடைய கடிதத்தை பார்த்திருப்பீங்க. நிதியை விடுவிப்பதற்கான சூழல் இல்லை, 5000 கோடி ரூபாய் இழக்க நேரிடும், ஒரு அரசியல் பார்வையோடு தமிழ்நாடு அரசு நடந்து கொள்கிறது என்று ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. பொதுவா இந்தியா பல மாநிலங்கள், பல கட்சிகள், பல மொழிகள், பல ஆட்சிகள் கொண்ட நாடு. அப்படி இருக்கும்போது சுதந்திரத்திற்கு பிறகு இன்று வரை மத்தியிலே எந்த கட்சி இருக்கிறதோ அதே கட்சி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியில் இருந்தது கிடையாது. அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சி இருக்கிறது, அதற்கு எதிரான கட்சிகள் இருக்கிறது, தேசிய அளவிலே பிராந்திய கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறது. இதனுடைய நடைமுறை என்ன? மத்திய மாநில அரசனுடைய இணக்கத்தின் அடிப்படையிலே செயல்பாடு மத்திய மாநில வளர்ச்சி. அதற்கு தேவை சட்டம், கோட்பாடுகளை எல்லா மாநில அரசுகளும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான். அப்படி இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் எந்த மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அது பாஜகவாக இருந்தாலும் சரி, வேறு கட்சி தலைமை தாங்குகின்ற மத்திய அரசாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைக்கும் இடம் இருக்காது. இன்றைக்கு கூட இந்திய அளவிலே பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை தாண்டி எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் கூட ஒத்த கருத்தோடு செயல்படுவதன் அடிப்படை அந்தந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு அந்த பார்வை தமிழகத்திற்கு தேவை. மேலும் மிக முக்கியமாக கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை என்பது ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடா? இல்ல, வருங்கால நம்முடைய சந்ததியினுடைய மாணவனுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்காக என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மேலும் பெற்றோர்கள், பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அதிக மொழி கற்க வேண்டும் என்று நினைப்பது என்ன தவறு என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆட்சியில் இருப்பவர்கள் 5 வருடம்தான், அதற்கு மேல் மக்கள் தான் எஜமானர்கள், பெரும்பாலான பெற்றோர்கள் தான் எஜமானர்கள். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது உங்களுடைய எண்ணத்தை பெற்றோர்களிடம் திணித்து மாணவர்களை 3வது மொழி கற்கக்கூடாது என்பது என்ன நியாயம் என்று கேட்க விரும்புகிறேன். இதில் கட்டாயம் இருக்கக்கூடாது என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவிலே முதல் மொழி என்றால் எந்த மாநிலமாக இருந்தாலும் அது தாய்மொழிதான். தமிழகம் என்றால் தமிழ், 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 அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. 2வது மொழி என்றால் 2வது மொழி அதிகம் பேசுகின்ற ஆங்கில மொழி, லிங்க் லாங்குவேஜ் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. 3வது மொழி விருப்பப்பட்ட மொழி கற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கும்போது அதற்கு ஏன் தடை? அதற்கு பெயர் தான் அரசியல், வாக்கு வங்கி அரசியல் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜி கே வாசன்.